guys, welcome to NN Girls. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரெட் வச்சு பிரெட் மசாலா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நிலா வந்துட்டு ஊருக்கு போயிருக்கா, மண்டேயா வருவா. ஸோ நம்ம வந்து நிலா இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்க மாட்டோம். ஸோ பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துலாம். பிரெட் மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வெறும் வெங்காயம், கேரட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு கேப்சிகமும் வேறு எதனாச்சும் இந்த வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்மளோட பிரெட் மசாலாவுக்கு முக்கியமான இதே வந்துட்டு ப்ரெட்டு தான். ஸோ அதை மறந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து 2 பிரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம அதிக குவான்டிட்டியில் செய்யலை, கம்மியாக தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பிரெட்டையும் நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணியாச்சுங்க பாருங்கள், நல்லா க்யூபாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்யூபாக கட் பண்ணியாச்சா, இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். வாங்க ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வந்துட்டு எடுத்துக்கணும். பேன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ ஆயில் சேர்க்கணுன்னு. பேனில் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த க்யூப்ஸாக அந்த பிரெட் வச்சுருந்தால அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுற மெத்தட் தான். இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு பேன் வச்சுட்டோம். அது வந்து பேன் முதல்ல காயணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா பேனில் வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றிட்டு காயணும். இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ இந்த 2 வெங்காயமும் இந்த கேரட்டையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு எண்ணெய் பத்தலை, ஸோ அதனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் கூட வராது, கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டே. இப்போ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக சோயா சாஸ், இப்போ கொஞ்சம் உப்பு, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட காரசாரமான பிரெட் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.